பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுங்க. இந்த வேத வரிகளை, ஹதீஸ்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க. இந்த பழக்கத்திற்கு சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கொண்டு வந்து விட்டோம் என்றால் இறைவனுடைய அருளால் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடையலாம். என்ன வெற்றி தெரியுமா? என் புள்ள நல்ல சம்பாத்தியம் பண்ணி லட்சம் லட்சமா என் கால்ல கொண்டு கொட்டுவான், அது அல்ல வெற்றி. என் புள்ள எனக்கு மிகப்பெரிய மாளிகை தருவான், அது அல்ல வெற்றி. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? நாம மரணித்ததற்கு பின்னால் நம்முடைய ஜனாசாவை நம்முடைய பிள்ளைங்க நின்று தொழுகை நடத்துறாங்க, அதுதான் மகத்தான வெற்றி. நாம இறந்ததற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைங்க நமக்காக வேண்டி துஆ செய்றாங்களே, அதுதான் மகத்தான வெற்றி. அவன் காசு தர வேண்டாம், பணம் தர வேண்டாம், பெரிய பெரிய பங்களாவை கட்டி தர வேண்டாம், ஊர் ஊராக நம்மளை சுத்தி காட்ட வேண்டாம். நமக்காக வேண்டி அவன் செய்கின்ற அந்த துஆ, இது வேணுமா வேண்டாமா? 2 பிள்ளையோ 1 பிள்ளையோ 4 பிள்ளையோ எத்தனை பிள்ளைகள் நாம வைத்திருந்தாலும் நாம இறந்ததற்கு பின்னால நமக்கு அவன் ஜனாசா தொழுகை நடத்தணும். நம்முடைய நினைப்பு வருவதெல்லாம் நமக்காக வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும். இதுதான் மகத்தான ஒரு வெற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மாணவியர்களே, பனைக்குளம் வடக்கு கிளையின் சார்பிலே கோடைகால பயிற்சி நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே உங்களைத்தான் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் இஸ்லாம் கூறக்கூடிய சில செய்திகளை சொல்வதற்கு முன்பு இன்றைக்கு மேடையிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் அதனுடைய பொருட்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களையும் மனனமிட்டு உங்களுக்கு மத்தியிலே மிக அழகான முறையிலே உங்களுடைய பிள்ளைகள் எடுத்து சொன்னார்கள். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏக இறைவன் எல்லா விதமான அருளையும் வளத்தையும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு ஜமாத்தின் சார்பிலே நன்றியினை தெரிவித்ததோடும் என்னுடைய இந்த செய்தியை நான் துவங்குகிறேன். பெற்றோர்களே உங்களைத்தான் என்றால் பெற்றோர்களை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. என்னென்ன விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இன்றைய குழந்தைகளுடைய சூழல் எப்படி இருக்கிறது, அவர்கள் எப்படி வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற செய்தியை உலகத்தினுடைய சமகால நிகழ்வுகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டிவிட்டு இதற்கு தீர்வாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சில செய்திகளை சொல்லலாம் என எண்ணுகிறேன். சமீபத்தில் நீங்கள் செய்திகளிலே சமூக ஊடகங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சின்ன குழந்தைகள் செல்போனுக்கு அடிமையாக ஆகி அந்த செல்போன் என்றே கதியாக இருந்து ஒருவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தையினுடைய மனநிலை தள்ளப்பட்டு இருப்பதாக செய்திகள் வந்தது. ஒரு 7 வயது குழந்தை, அதுவும் ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு அடிக்கடி பெற்றோர்கள் செல்போனை கொடுத்து அந்த குழந்தையினுடைய கோபத்தை, அந்த குழந்தையினுடைய சினத்தை அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு செல்போன் கிடைக்கவில்லை என்றால் கடுமையான ஆத்திரங்கள், கடுமையான கோபம். அதனுடைய விளைவு என்ன? செல்போனை தர மறுத்த பெற்றோரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பிள்ளையினுடைய மனது அந்த அளவிற்கு தூண்டப்பட்டு இருக்கிறது.
அந்த கொலையும் அந்த குழந்தை எப்படி செய்திருக்கிறது என்றால், இதே போன்ற யூடியூப்ல கொலைகள் வருகின்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்த்துவிட்டு எப்படி கத்தி எடுக்கணும், எப்படி பெற்றோரை குத்தணும், எப்படி குத்தினால் அவங்க சாவாங்க, எல்லாவற்றையும் தான் யூடியூப்ல சமூக வலைதளங்கள்ல அழகாக பாடம் நடத்துகிறார்களே. இவைகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரையும் கொலை செய்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சமூகத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குழந்தையினுடைய மனநிலை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதற்கு இது எல்லாம் ஒரு சான்று. இன்றைக்கு குழந்தைகள் என்றாலேயே செல்போன் இல்லை என்றால் உணவை சாப்பிடாது. அது என்ன 10 வயசு குழந்தையா, 15 வயசு குழந்தையா? இல்ல இல்ல, 6 மாச குழந்தையா அப்படித்தான் இருக்குது. ஒரு 3 மாச குழந்தையும் அப்படித்தான் இருக்கிறது. பச்சிளம் குழந்தைக்கு பாலை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம காட்டுவது இந்த செல்போனை தான். 3 மாசத்துல இருந்து செல்போனை பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த குழந்தை வளர வளர செல்போனுக்கு அப்படியே அடிமையாக ஆகி கடைசியாக நான் இப்பொழுது சொன்ன கொலைவெறிக்கு உள்ளாக்கப்படுகின்ற அளவிற்கு தள்ளப்படுகிறது. ஒரு நேரத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் தாய்மார்கள் உணவை ஊட்டினார்கள், பாலை கொடுத்தார்கள். எப்படி? அங்க பூச்சாண்டி வரும், இங்க பேய் வரும், இங்க வந்து நாய் வந்துரும், அடுத்த வீட்டுக்காரன் ஒன்னு அடிச்சிருவான். அந்த குழந்தையை ஒரு மாதிரியா பயங்காட்டி அப்படி உணவு கொடுத்தாங்க. ஒரு குழந்தை சாப்பிடுவதற்கு அடம்பிடிக்கிறது என்றால் அடுத்த வீட்டில் ஒரு மாமா இருக்கிறாங்க, பார்த்துக்க புடிச்சு கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வேற வேற வார்த்தைகள்ல ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்து அந்த குழந்தையுடைய மனநிலையை மாற்றி உணவை கொடுத்த. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. உணவை கொடுக்க வேண்டும் என்றால் எல்லா வீட்லையும் நடக்கக்கூடியதுதான். குழந்தை சாப்பிட வேண்டும் என்றால் மிக எளிமையான ஒரு வழி, போனை ஆன் பண்ணி யூடியூப அல்லது வேற ஏதாவது கார்ட்டூனை அல்லது வேற ஏதாவது ஒரு நிகழ்வை அப்படியே காட்டி விட்டால் போதும். அது இப்படியே தடவிட்டே இருக்குது. நம்ம அம்மா எங்கேயாவது தெற்கையோ வடக்கையோ பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையுடைய வாயில எதையாவது ஊட்டி விட்டுருதாங்க. நமக்கு என்ன, குழந்தை சாப்பிட்டா போதும். குழந்தையினுடைய மனநிலை என்ன அதை நம்ம பார்க்க தேவையில்லை. அந்த குழந்தைக்கு உணவை ஊட்டி விடுகின்ற நாமோ நஞ்சையும் சேர்த்து ஊட்டி விடுகிறோமே. செல்போன் என்ற அந்த ஒரு பாதகமான ஒரு விஷயத்தையும் சேர்த்து அடிமையாக ஆக்கக்கூடிய அதையும் நாம ஊட்டி விடுகிறோமே. இதை யார் நம்ம பார்க்கல. நம்முடைய வேலை என்ன? புள்ள சாப்பிடணும், குழந்தை சாப்பிடணும், அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி அந்த குழந்தை எதை விரும்புகிறதோ, அந்த குழந்தை எது தேவை என்று நம்மிடத்தில் கேட்கிறதோ அதை கையில் கொடுத்துரும். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி சில குழந்தைகள் இதுக்கு மிக அடிமையாக ஆகி தீய விளைவுகளுக்கு போகுது. ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த தீய விளைவுகள் இன்னைக்கும் கண்கூடா நீங்க பார்க்கலாம். ஒரு குழந்தையை நீங்கள் இப்படியே வளர்த்து எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பால் ஊட்டக்கூடிய காலத்தில் இருந்து உணவை உண்ணுகின்ற அந்த பருவத்தை அடைந்து ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு இப்படி வளருகின்ற அந்த வளர் பருவத்தில் எல்லாம் செல்போன் 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 என்று நீங்கள் கொடுத்து அப்படியே பழக்கி விட்டீர்கள் என்றால் திடீர்னு நம்ம செல்போன் சில நேரங்களில் உடைஞ்சு கிடக்கும். பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னா யாரு உடைச்சா தெரியாத அப்படின்றாங்க. அதான் உடைஞ்சிருக்கும் அப்படிம்பாங்க. என்ன காரணம்? நீங்க நேற்று செல்போன் கொடுக்காம இருந்திருப்பீங்க. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு அந்த செல்போன் உடைஞ்சு கிடக்கும். பிள்ளையே தூக்கி எறிஞ்சிரும். நம்ம பிள்ளைகளை 2 அடி அடிப்போம் அல்லது திட்டுவோம். ஏன் செல்போனை உடைச்ச, ஏன் இப்படி நடந்த அப்படின்னு பேசுவோம். நம்முடைய ஆற்றாமையை போக்கிக் கொள்வோம், அவ்வளவுதான். ஆனால் அந்த செல்போனுக்கு அடிமையாக ஆக்கி விட்டது நம்ம பெற்றோர்கள் இல்லையா, நாம இல்லையா? பால் ஊட்டுகின்ற பொழுதும் உணவை உட்கொள்ளுகின்ற அந்த நேரத்திலேயும் அந்த பிள்ளைக்கு செல்போன் செல்போன் என்று அனைத்தையும் நாம படிச்சு கொடுத்து விட்டு திடீரென்று ஒரு நாளைக்கு நீ செல்போனை கீழே வை அப்படின்னா உடைக்கத்தான் செய்யும். எத்தனை வீட்டில் செல்போன் அப்படியே பறக்குது. இங்க இருந்து அங்க ஓட்டம், அங்க இருந்து இங்க ஓட்டம். சரி உடைஞ்சு போச்சு, அதோட முசீபத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு விடுதமா? முடிஞ்சா டிஸ்பிளே மாத்துவோம், அதுக்கு ஒரு பட்ஜெட் சொல்லுவான்.
அவன் சொல்லும் போதே இன்னொன்னையும் சேர்த்து சொல்லிடுவான். நீங்க டிஸ்பிளே மாத்திரம் பத்தாது, அதை மாத்துறதுக்கு பதிலா புதுசா இன்னொரு போன் வாங்கிடலாம் அப்படின்பா. சரி ரைட்டு, இன்னொரு போன் தான் வாங்கலாம். நடக்கா? எந்த வீட்டில் இது இல்லாம இருக்கிறது? எங்கோ நடக்கிறது கொலை. ஆனா நம்முடைய வீடுகள்லையும் அந்த செல்போனை தூக்கி எறியக்கூடிய, செல்போனை உடைக்கக்கூடிய, செல்போனை பழுதாக ஆக்கக்கூடிய அந்த சேட்டைகளை நம்முடைய பிள்ளைகள் தான் சும்மா செய்யல. நம்ம செல்போனை தர மறுக்கக்கூடிய அந்த கோபத்தில், ஆதங்கத்தில் அவ்வளவு காரியத்தையும் செய்கிறது. நம்ம யார் மேல பழிய போடுவோம்? பெற்றோர்கள். நாம அதுக்கு நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு ஒரு காலத்திலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். பிள்ளை இப்படி நடந்துருச்சு, என் பிள்ளை அப்படி நடந்துருச்சு, அவன் பிள்ளை இப்படி நடந்துருச்சு இருக்கா? இப்படியே நம்முடைய பிள்ளைகளை செல்போன் செல்போன் என்று அதுக்கு பின்னாலேயே அலைய விடுகிறோம். அடுத்த விளைவு என்ன? ஒரு 10ஆம் கிளாஸ் அந்த மாதிரி அல்லது 11, 12 இத மாதிரி ஒரு நல்ல படிப்பை படிக்க வேண்டிய அந்த வயசுல, பரீட்சைகள் வருகின்ற அந்த நேரத்தில் அப்பவும் நம்ம பிள்ளைங்க அந்த செல்போனை விட்டு வெளியே வரமாட்டான். 24 மணி நேரம் கேம், அல்லது வேற யாரு கூடயாவது சாட் பண்றது, அல்லது வேற ஏதாவது செல்போன்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம ஆதங்கப்படுவோம், கோபப்படுவோம். அடே 10th எக்ஸாம் படிடா, உன் வாழ்க்கை நாசமா போயிருண்டா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவோம். யாரு கேட்கா? பிள்ளை கேட்குமா? நீங்க தான் ஒரு வயசுல இருந்து, ஏன் 6 மாசத்துல இருந்து செல்போனை காட்டி காட்டி நீங்க அந்த குழந்தையை வளர்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த நேரத்தில், அதுவும் அந்த எக்ஸாம் வருகின்ற, பரீட்சை வருகின்ற அந்த நேரத்தில் மாத்திரம் நீ படி, செல்போனை தொடக்கூடாது அப்படின்னா அவன் எப்படி தொடாம இருப்பான்? அதுக்கு பின்னால சில பேர் செல்போனுக்கு பின்னால போனதின் காரணத்தினால 10th ஃபெயில் ஆயிருவான். அல்லது நல்ல படிக்கக்கூடிய பையன் அந்த 10th குறைவான மார்க் எடுப்பான். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாப்பா அங்க இருந்து பிள்ளைய திட்டுவாரு, உனக்கு அறிவு வேண்டாமா? அறிவு நம்மள்ட்ட தான் கேட்கணும். பெற்றோர்கள் நம்மை நாமே தான் பேசிக்கொள்ளணும். உனக்கு அறிவு இருக்குதான்னு கண்ணாடி பார்த்து நம்மள தான் பேசணும். ஏன் 6 மாசத்துல போனை கொடுத்து வளர்த்துட்டு 10 வயசுல அல்லது 15 வயசுல 20 வயசுல அவனை செல்போனை பார்க்காதன்னு இப்ப தடுத்தீங்கன்னா அவன் எப்படி அதுல இருந்து வெளியே வருவான்? அடிமை ஆக்கி வச்சிருக்கிறோமே என்ற நிலையை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி உருவாக்கி வைத்ததுனால ஃபெயில் அல்லது மார்க் கம்மி, பிளஸ் 1 மார்க் இருக்கல, சரியா மார்க் இருக்கல, போன் கிடந்தான் கேம் விளையாண்டுகிட்டே இருந்த, எங்க பார்த்தாலும் கேம், போனை தொட முடியல, அந்த சூடாவே இருக்குது. விட்டது என்றால் அதற்கு மாற்று ஒரு போன் வாங்கி கொடுத்துறோம். இவ்வளவு செஞ்சதற்கு பின்னால அவன் பிளஸ் 2ல ஒழுங்கான, யார குறை சொல்லுவீங்க? நம்முடைய பிள்ளைகளை குறை சொல்வதற்கு ஏதாவது தார்மீக உரிமை நமக்கு உண்டா? இருந்து அந்த குழந்தைக்கு செல்போன் அதற்கு பின்னாலேயே அதனுடைய உழைப்புல கவனம் எடுக்கல, விஷயத்தில் அவனுக்கு கவனம் இல்ல, அவனுக்கு கூடுதல் கவனம் போன் என்றாலேயே அதுல விதவிதமான கேமுகள், பேசிக்கொண்டே கேம் விளையாடுறது. இவன் எங்கே இருப்பான்? அதுல அவனை சொல்றான், இவனை சொல்றான். நீங்க அந்த கேம் விளையாடக்கூடிய பையன் உங்க பக்கத்துல உட்கார்ந்து நீங்க பாருங்க கொஞ்ச நேரம். என்னமோ பாகிஸ்தான் இந்தியா சண்டை மாதிரி இருக்குங்க. பாகிஸ்தான் இந்தியா சண்டை மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்களேன். அவன் பின்னால் ஓடி வரான், இவன் பின்னால். நம்ம அறக்க பறக்க யாரா வாரா வீட்டுக்குள்ளானா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இவனும் தான் விளையாண்டுட்டு. நம்ம வீட்டுல உண்மையே திருட வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதை பத்தி கவலையே இருக்காது. திருட வந்தா நல்ல திருட்டு போ, எடுத்துட்டு போ, எனக்கு கேம் இருந்தா செல்போன் இருந்தா போதும், எங்க உமா எடுத்துட்டு போட, இந்த பீரோல வச்சிருக்காரு அத அப்படி எடுத்துட்டு போட, அது டீம் கார்டு வச்சிருக்காரு எனக்கு வாப்பா, அதையும் எடுத்துட்டு போ, என்ன உண்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு போ, கேம் விளையாட விட்டு டிஸ்டர்ப் பண்ணிடாத. அதுல மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது. நடக்கா? கருப்பறையில இல்ல, எல்லா
இருக்கக்கூடிய சராசரி இப்படியே வளர்ந்து வளர்ந்து அல்லது இத மாதிரி செல்போனு இப்படியே வளர்ந்த அந்த புள்ள ஒரு கட்டத்தில் திடீர்னு பொம்பளை புள்ள காணா போயிடும். காணா போனது பிறகுதான் நமக்கே தெரியும், காணலையே எங்கடா போச்சு, எவங்க கூடயோ ஓடி போயிடுச்சு. ஒன்னு ரெண்டு இங்க நடக்குது நீங்க நினைக்கிறீங்க, இத மாதிரி இப்போ நடந்து கொண்டே ஒன்னே நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பார்த்து அவன் பின்னால ஓடுகின்ற அல்லது வேற்று மதத்தை சார்ந்த இன்னொரு கூடனோடு பழகின்ற ஒரு நிலை. கடைசி எதிராளி நமக்கு இன்னொரு அவன் அவன் வைக்கக்கூடிய பேர் என்ன, நம்ம பிள்ளைங்க போதா 6 மாதம் அந்த செல்போன் அந்த இன்றைக்கு 18 வயசு 20 வயசு 22 வயசு இந்த வயசை எல்லாம் தாண்டுகின்ற அந்த நேரத்தில் அதே செல்போனால நம்முடைய பிள்ளைகளை நாம இழந்து ஈமானை இழந்து விடுகிறது, இஸ்லாத்தை இழந்து விடுகிறது, ஒட்டுமொத்த விடுகிறது. செல்போன் தான் உலகே இருக்கிறது. இது ஆம்பளை பிள்ளைங்க அவனும் அதே மாதிரிதான். செல்போன் எப்ப பார்த்தாலும் செல்போன் இல்லையா விலை உயர்ந்த பைக் வேணும், ஒண்ணு இது வேணும், 2 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த பைக் வாங்கணும். நம்ம தகப்பனார் வெளிநாட்டில் இருக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, புள்ள அதுவும் +2 படிக்கக்கூடிய பையன் கேட்கிறான். இதுவரை என்கிட்ட எதையுமே கேட்டது இல்லை, ஆனா அதுக்கு சப்போர்ட் உன் புள்ள பைக் தானே கேட்கிறான். இன்னைக்கு எந்த பையன் தான் பைக் ஓட்டல நியாயப்படுத்துவோம் பாருங்க. அதுவும் தாய்மார்கள் என்று சொன்னாலும் கூட என்று தடுத்தாலும் கூட பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்க தெரியுமா? இந்த எங்க பைக் ஓட்டாம இருக்கிறான், அவன் இன்னும் 10ஆம் கிளாஸ் பைக் வாங்கி கொடுக்கலையா? அடுத்த வீட்டு பாருங்க, அந்த பையன் 11 வாங்கலையா பைக்கு? நம்ம பிள்ளை மட்டும்தான் பைக்கே இல்ல, போனாலும் நடந்து போறான். உசுபேத்தி 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்து 3ஆம் நாள்லயே அவன் பண்ணக்கூடிய அளவிற்கு பைக்கிலேயே இடத்துல விபத்து நடக்குது. பாத்திருக்கீங்களா? வீலிங் பண்றானே, பைக் சாகசம். பைக் சாகசம்னா என்ன? நீங்க வாங்க 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு கூடுதல் ஸ்பீடா போக எல்லா விதமான பவரும் இருக்க அந்த வண்டியில முன்வீலை இப்படியே தூக்குவான், பின்வீலை மட்டும் ரோட்ல விட்டு ஓட்டு, வண்டி பேலன்ஸ் தப்பி இவன் அடிபட்டு எங்கேயாவது சாகுறான். அல்லது முன்வீலை வைத்துக் கொண்டு சாகசம் பண்றான். எத்தனை இது நான் 1-2 இடங்கள்ல இல்ல, ஏகப்பட்ட இடங்கள்ல நம்முடைய இளைஞருக்கு வாங்கி கொடுத்து அதிலேயே பேர் மண்டையை போட்டிருக்கிறாங்க. தெரியுமா? நம்முடைய சார்ந்த பெருவாரியாக வாழுகிற அந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு பையன் 10th படிக்கிறான். தகப்பன் பைக் தர, அவர் ஒரு ஆட்டோ இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்க எனக்கு அவ்வளவு வசதி இல்ல, வாங்கியே தரணும்னு ஒத்த, ஆனாலும் கூட தகப்பன் கொடுக்கல. ஒரு அதாவது படிக்கக்கூடிய பையன் பாதியில நிப்பாட்டிட்டு எனக்கு பைக் சொல்லிட்டு தகப்பனார் காசு தரலையா உழைப்பேன் அப்படின்னு கடைக்கு வரக்கூடிய சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமா அது ஓரளவுக்கு வருகிறது. இருந்தாலும் பைக் வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த வருமானம் பத்தல. வெளியூருக்கு போகிறான், அங்க போய் கூடுதல் சம்பளத்துக்கு இருக்கிறான். ஏறத்தாழ 1 வருஷம் அல்லது 1.5 வருஷம் சம்பாத்தியம் பண்ணிட்டு ஊருக்கு வந்து அதே மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் பைக் வாங்குறான். அம்மாவுக்கு ஒரு வகையில சந்தோஷம், தகப்பன் வாங்கி ஆனா அவனா உழைச்சு அவனா அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவனுடைய வழி இருந்தல. அல்லாஹ் என்ன
அப்படின்னு இருந்துட்டாரு. கடைசியாக 1 மாசம் அல்லது 2 மாசம் இருக்கும். இவன் டெய்லி பைக்ல போறது. ஒரு நாள் இரவு ரோட்ல வேகமா போறான். முன்னாடி வேடி காட்டுல போய் முட்டுதான். அந்த முன்னாலேயே அவன் இறக்குறான். அந்த எவ்வளவு துடிச்சிருப்பான் பாருங்க. அந்த துடி துடிச்சிருப்பான். பைக் வேண்டாம் நான் சொன்னேன். இதுக்கு தானே இது மாதிரி எதையுமே நான் தரல. நீனா போய் நீனா சம்பாதிச்சு நீனா பைக் வாங்கி நீனா உயிரை விட்டுட்டியடா. நீ வளர்ந்து வாலிபனாக ஆகி நல்ல படிச்சு நீ உத்தியோகத்தில் இருந்து நீ வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று நான் பட்ட அந்த கனவு ஒண்ணுமே இல்லையே. அந்த கனவு எல்லாம் தூள் தூள் போயிடுச்சு. இன்னைக்கும் அந்த தகப்பனை நான் பார்க்கத்தான் செய்வோம். அந்த தகப்பனை பாதாமா இருக்கிறது. தாய்மார்களே, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை இதுதான். ஒன்னும் செல்போன் நிலை அல்லது நாம் அல்லது நம்முடைய உறவினர்கள் அல்லது அவனே வருமானத்தை ஒரு பைக் வாங்கியோ உயிரை அவன் இழக்கிறான். இதுதான் நிலை. இப்ப நம்முடைய நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. பெற்றோருடைய நிலையை யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைங்க இவ்வளவு தருதலையாக போவதற்கு, படிதாண்டி போவதற்கு, வரம்பு மீறி போவதற்கு 17 வயசு 18 வயசு 20 வயசுல தன்னுடைய உயிரையை இழப்பதற்கு நாம ஒரு காரணம் இல்லையா? இந்த பெற்றோர்கள் ஒரு காரணம் இல்லையா? நாம சிறுக சிறுக சேமித்து அந்த பணத்தை கொடுத்து அவருக்கு பைக் வாங்கி கொடுக்கிறோமே, அதனால உயிரை இழந்தானே. அதுக்கு யாரு காரணம்? அடுத்த வீட்டுக்காரனை சொல்ல முடியுமா? அரசாங்கத்தை சொல்ல முடியுமா? இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்து நிர்வாகிகளை சொல்ல முடியுமா? அமைப்பை சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க நாம தான் காரணம். நம்முடைய பிள்ளைங்க அநியாயமாக சத்து மடிவதற்கும் ஒரே ஒரு காரணம் நம்ம தான். பெற்றோர்களாக இருக்கவில்லை. பிள்ளைகள் மேல பாசம் வேண்டும். ஆனால் அந்த பாசம் என்பது நம்முடைய பிள்ளைகளை சவக்குழிக்கு அனுப்பிவிடக் கூடாது. எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் மேல பாசம் வைத்துதான் இருப்போம். ஆனால் அந்த பாசத்திற்கும் அந்த பாசத்தை வைத்துக் கொண்டு அவன் சாகடிப்பதற்கும் வேறுபாடு வேண்டாமா? இதனாலதான் மார்க்கம் பெற்றோர்களுக்கு அழகான சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நம்முடைய பிள்ளைகளை எந்த வார்ப்பின் அடிப்படையில் அவரை வழி நடத்தணும், நிறைய இடங்களில் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதுல ஒரே ஒரு விஷயம், லுக்மான் கூடிய ஒரு நல்லடியார், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு பெற்றோருக்கு முன் உதாரணமாக ஒவ்வொரு பெற்றோரும் கடைபிடிக்க வேண்டிய, பாடம் படிக்க வேண்டிய அற்புதமான ஒரு வரலாறாக லுக்மானுடைய வரலாறை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுவான். அந்த லுக்மான் என்ற மனிதர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லி அவர் வளர்க்கிறார் என்று நீங்க பாருங்களேன். இது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு. லுக்மான் என்ற அந்த மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு முதல்ல உபதேசம் பண்ணுகிறார். நம்ம என்னைக்கா உபதேசம் பண்ணிருக்கிறோமா? பிள்ளைக்கு பிள்ளைய கூப்பிட்டு என்னைக்காவது உபதேசம் பண்றோமா? அறிவுரை சொல்லுவோம். கேட்டா கேளு, கேட்கலன்னா போ அப்படிங்கக்கூடிய ஸ்டைல்ல அவனுக்கு சின்ன சின்ன அறிவுரை வேண்டுமாறா சொல்லியிருப்போம். ஆனால் லுக்மான் என்ற அவரு தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு முதல்ல சொல்கிறார், உபதேசம் பண்ணுகிறார், அறிவுரை சொல்கிறார். என்ன அறிவுரை? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். மகனே, முதல்ல இணை வைப்பு என்ற ஷிர்க் என்ற அந்த பாவத்தை நீ செய்யாத. அப்படின்னா என்ன? கடவுளை பற்றி பிள்ளைகளுக்கு முதல்ல அவர் போதிக்கிறார். அல்லாஹ்னா யார் தெரியுமா? அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அவனுடைய தகுதி என்ன என்று உனக்கு தெரியுமா? இறைவன் என்றால் இப்படித்தான் இருக்கிறான், ரஹ்மான் என்றால் இப்படிப்பட்டவன் தான். அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய பண்பு, அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இறைவன் நமக்கு செய்த நன்மைகள், இதை முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தோமா? செல்போனை எப்படி தடவுறதுன்னு சொல்லிக் கொடுத்தோம். என்னென்ன கேம் விளையாடணும் அதை நாம சொல்லிக் கொடுத்தோம். சொல்லிக் கொடுக்காம இருந்தாலும் செல்போனை கொடுத்ததனால் அவனாக படித்துக் கொள்கிறான். ஆனா அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள்
எப்ப அல்லாஹ்னா யாரும் தெரியுமா? அவனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? உனக்கு கண்ணை தந்தவன் யார்? உனக்கு ஹார்ட்டை தந்தவன் யார்? காதை தந்தவன் யார்? நீ சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தந்தவன் யார்? நீ எல்லாத்தையும் வைத்துக்குள்ள உள்ளத்தை தள்ளுறிய, சாப்பிடுறிய, அந்த சாப்பாடு உள்ள போனால் ஜெரிக்குத, செமிச்சதற்கு பின்னால சிறுநீராக மலமாக வெளியில வருகிறத, இதை தந்தது யார்? பிள்ளைகள்கிட்ட கதை சொல்லி பாருங்க, நல்லா கேட்பாங்க. அந்த கதைக்கு பதிலாக இதை இப்படி சொல்லி காட்டி பாருங்க. நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க இதை சொல்லுங்க. நீ சோறு சாப்பிடுதப்பா, அடுத்த நாள் காலையில் அது மலமாக வருகிறது. நீ தண்ணி குடிக்கிற, அது சிறுநீராக வருகிறது. நீ போடுகின்ற ஒவ்வொன்றும், வயிற்றுக்குள்ள தள்ளுகின்ற ஒவ்வொன்றும் வேறு ஒரு பொருளாக வருகிறது. இது எப்படி? பிள்ளைங்க கேள்வி கேட்கும். கேட்கவில்லை என்றால் கேள்வியை உருவாக்கி பாருங்க. இது எப்படி என்று அந்த பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி பாருங்க, அழகாக படிப்பான். நீங்க இத அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, இறைவனுடைய வல்லமையோடு நீங்க சொல்லி காட்டுங்க. செல்போன் அந்த நிமிஷமே மறந்துடும். நாளைக்கு செல்போனை கேட்க மாட்டான், அதைத்தான் இதைத்தான் கேட்க மாட்டான். நேத்து ஒண்ணு சொன்னிய, அது எப்படி, அதை கேட்பான். முந்தா நாள் ஒரு விஷயத்தை சொன்னிய, அது என்ன, அது சொல்லு அப்படின்னு கேட்பான். பிள்ளைங்க ஒரு விஷயத்தில் ஆர்வப்பட்டு விட்டார்கள் என்றால் அந்த ஆர்வத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் யதார்த்தம். நம்ம செல்போனின் பால் அவங்கள ஆர்வப்படுத்தின் காரணத்தினால தான் செல்போன் பால் போறாங்க. நீங்க குர்ஆன்ல, ஹதீஸ்ல இறைவனை பற்றி உள்ள அந்த செய்தியை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ஆர்வப்படுத்தி காட்டுங்க. பிள்ளைங்க புரியக்கூடிய விதத்தில் அதை நீங்க சொல்லி காட்டுங்க. ரொம்ப லேசா விளங்கிடுவான். இறைவன் ஒருத்தர் இருக்கிறாப்பா, அந்த இறைவன் தான் உனக்கு கண்ணை தந்தான், அந்த இறைவன் தான் உனக்கு காதை தந்தான், அந்த இறைவன் தான் உனக்கு கையை தந்தான். அவன் நினைத்தால் உன்னுடைய கையை ஊனமாக படைத்திருக்கலாம், அவன் நினைத்திருந்தால் உன்னுடைய கண்ணை குருடாக படைத்திருக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஊனமாக பிறக்கிறார்கள். இறைவன் உனக்கு ஊனத்தை தரவில்லை, கண் பார்வை இல்லாமல் ஆக்கவில்லை, ஊமையாக இறைவன் படைக்கவில்லை. உனக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் தந்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவானே, வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், இறைவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அதை உங்களால் ஒரு காலத்திலேயும் எண்ணி விடவே முடியாது. இதை சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. கையை காலை பற்றி, அதனுடைய செயல்பாடுகளை பற்றி பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. இது இறைவனுடைய அருள் இல்லையா? ரஹ்மானுடைய அருள் இல்லையா? அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? உனக்கு கை இல்லை என்றால், கால் இல்லை என்றால், ஒன்றை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இது மாதிரி பார்வை, கை, உழைக்கக்கூடிய ஆற்றல், சிந்திக்கக்கூடிய மூளை எதுவுமே இல்லை என்றால் நீ பிள்ளைய பிறந்திருப்பியா? ஒவ்வொன்றா சொல்லி கேளுங்க. இதாண்டா அல்லாஹ், இவன் தான் கடவுள், அவன் தான் ரஹ்மான். அந்த ரஹ்மானுக்கு நீ இணை வைச்சிராத, அல்லாஹ்வுக்கு ஒரு காலத்தில் இணை வைச்சிராத. லுக்மான் என்ற அந்த மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு பாடம். அவர் செல்போனை சொல்லிக் கொடுக்கல, கேம்களை சொல்லிக் கொடுக்கல, விலை உயர்ந்த பைக்களை கொடுக்கல. எல்லாற்றையும் விட மிக அற்புதமான ஒரு உபதேசத்தை தான் பிள்ளைக்கு அவர் செய்தார். லா துஷ்ரிக்கு பில்லாஹ் இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிராத, தர்காவுக்கு போயிடாத, தாயத்து போற்றாத. கடவுள் என்ற பெயரால மனிதர்களாக உருவாக்கி கொண்ட எதுவுமே கடவுள் கிடையாது. இவை எல்லாத்தையும் அது ஷிர்கு. இதை புரிய வைத்தார் லுக்மான். அந்த இணை என்ற அந்த பாவம் தான் மிக கொடூரமான பாவம். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இணை என்ற அந்த பாவம் தாப்பா உலகத்தில் மிகப்பெரிய பாவம். விபச்சாரத்தை விட, வட்டியை விட, வரதட்சணையை விட, ஏன் இதை விட வேறு வேறு பாவங்கள், கொலையை விட, புறம் பேசுவதை விட, உலகத்தில் என்னென்ன பெரும்பாவங்கள் இருக்கிறதோ அனைத்து பாவத்தை விட மிக கொடூரமான ஒரு பாவம், இறைவனால் மறுமையில மன்னிக்க முடியாத ஒரு பாவம் ஷிர்கு. இதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு. எப்படி டைவர்ட் பண்றார் நீங்க பாருங்க. பிள்ளைகளுக்கு இது ஆரம்பத்திலேயே இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவன் ஓரளவுக்கு இந்த கேம்ல இருந்து, இந்த செல்போன்ல இருந்து வேற வழிக்கு வருவான். அடுத்து அவரு ஒவ்வொன்னா சொல்லிக் கொடுக்கிறாரு. என்னுடைய மகனே, பெருமை கொள்ளாத, அகம்பாவம் வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, திமிர்த்தனம் வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அழகான ஒரு லாஜிக்க சொல்றாரு. இந்த உலகத்தில் எவன் பெருமை அடித்தாலும்,
அவனால் எதை சாதிக்க முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? பெருமை வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு, திமிரு வந்துருச்சு, அகம்பாவம் வந்து விட்டது. அவனால எதை சாதிக்க முடியும்? ஒண்ணு சாதிக்க முடியாது. பெருமையில அழிந்தவர்கள் தான் உண்டே தவிர பெருமையில வாழ்ந்தவர்கள் இந்த உலக வரலாற்றில் யாரும் கிடையாது. பெருமை அடிக்கலாம். அதனால என்ன நடக்க போகுது? இன்னும் சொல்ல போனால் பெருமை அடிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு தகுதி இருக்குதா? என்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்குது, விலை உயர்ந்த காரை வைத்திருக்கிறேன், விலை உயர்ந்த பைக்கை வைத்திருக்கிறேன், விலை உயர்ந்த வீடுகளை கட்டி இருக்கிறேன், எல்லாம் இருக்குது. யாருக்குள்ளது? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளதான். அது எனக்குள்ளது என்றால் நான் பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கணும். நான் பிறக்கும் போது இத்தனை லட்சம் என்ற இருந்ததா? இத்தனை கோடிகள் இருந்ததா? இத்தனை செல்வங்கள் இருந்ததா? ஒட்டு துணி இல்லாம வெளியே வந்தேன். தாயினுடைய வயிற்றில இருந்து வெளியே வருகின்ற பொழுது அருணாக்குடி என்று சொல்லுவோமே, அது கூட கிடையாது. ஒட்டு துணி இல்லாம, ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்தில் வெறுங்கையை வீசிக்கொண்டு வந்தேன். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மண்ணறைக்கு நான் போகின்ற பொழுதும் ஒண்ணுமே இல்லாம தான் போறேன். அப்ப ஒண்ணுமே இல்லாம வந்த உனக்கு இத்தனை கோடி எங்க இருந்து வந்தது? இத்தனை செல்வங்கள் உனக்கு எங்க இருந்து வந்தது? இந்த வீடு, இந்த பங்களா, இந்த காரு, இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இதை வச்சுதான் நீ பெருமை அடிக்கிற. இது எல்லாம் எங்க இருந்து வந்தது? ரஹ்மான் தந்தது இல்லையா? அந்த ரஹ்மான் தந்த பிச்சையை வைத்துக் கொண்டு, அந்த ரஹ்மான் தந்த அருளை வைத்துக் கொண்டு உனக்கு என்னடா பெருமை இருக்கிறது? பெருமை அடிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹ் தான் கேட்கிறான். எவனுக்கும் பெருமை அடிக்க முடியாது. பெண்களா இருக்கக்கூடிய நாம உடனே நகையை வாங்கி போட்டுக்கிடுவோம், ஒவ்வொரு ஆட்டையா காட்டுவோம். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது, என் மாப்பிள்ள அனுப்புனது, நான் வாங்கினது. எதுக்கு பெருமை? என்ன நீங்க பிறந்த உடனே இந்த கப்பலோடு தான் பிறந்தீங்களா? மாலையோடு தான் பிறந்தீங்களா? வளையல் காப்புகளோடு தான் பிறந்தீங்களா? இறைவன் தந்தது. இறைவன் இன்னைக்கு நம்மள்ட்ட தந்திருக்கிறான். நாம இறந்து விட்டோம் என்றால் இதை இன்னொரு ஆள்கிட்ட அல்லாஹ் கொடுத்துருவான். அதான் யதார்த்தம். அப்ப நமக்கு உரியது இல்லாத ஒன்றை, நமக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை கொண்டு இன்னைக்கும் உலகத்தில் எல்லா மனுஷனும் பெருமை அடிக்கும். இதை லுக்மான் சொல்றாரு, பெருமை அடிக்காதடா. பெருமை அடிச்சு நீ என்ன செய்ய போற? வானத்தை பிளக்க முடியுமா? மலையை பிளக்க முடியுமா? மலை அளவு உள்ள உயரத்திற்கு ஒன்னால ஏற முடியுமா? என்ன செய்ய முடியும்? பூமியை ரெண்டா பிளக்க முடியுமா? ஒன்னும் ஒன்னால செய்ய முடியாது. எதுக்கு பெருமை அடிக்கிற? பெருமை அடிக்காத, அகம்பாவம் கொள்ளாத, ஆணவம் கொள்ளாத. நிறைய பிள்ளைங்க பைக் வாங்குறாங்க தெரியுமில்ல? எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பெருமைக்கு தான். பெருமைக்கு தான் வாங்குறான். அவன் 1 லட்சம் ரூபாய் பைக்கு, நான் 1,10,000 ரூபாய் பைக் வாங்குவேன். அவன் 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு, நான் 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்குவேன். நீங்க பெருமைய அவனுக்கு புத்திமதி சொல்லி பாருங்க, உபதேசம் சொல்லி பாருங்க, இந்த பெருமை இருக்கக்கூடாது என்று சொல்லி பாருங்க. எவ்வளவு எளிமையா நடக்க முடியுமோ, பெற்றோர்களுடைய நிலையை புரிய முடியுமோ அப்படி புரிஞ்சு நடப்பான். பெருமையினுடைய இன்னொரு வழிதான் இந்த பெற்றோர்களிடத்தில் எனக்கு அந்த பைக்கு, இந்த பைக்கு எல்லாம் வேணுங்கிறது. செல்போன் கூட ஒரு சராசரி செல்போன் வாங்க மாட்டான். ஆப்பிள் போன் வாங்கித்தாம்மா, அல்லது 20,000 ரூபாய் போன் வாங்கித்தாம்மா, விலை உயர்ந்த போன் வாங்கித்தான். எதுக்கு? என் நண்பனே 10,000 ரூபாய் வச்சிருக்கிறான், நான் 10,000 போன் வைக்க முடியுமா? எல்லாம் பெருமை. எப்ப ஒரு போன் தேவை, அதற்காக நீ பயன்படுத்துகிறாய் என்றால் அந்த மாதிரி உள்ள ஒரு சின்ன லெவல்ல உள்ள ஒரு போன் வாங்கினா என்ன? முடியாது. பெருமைதான். எல்லா விஷயமே இந்த பெருமையில உள்ள. அதனாலதான் லுக்மான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி அனுப்புகிறார். பாவம் கொள்ளாத, ஆணவப்படாத, இந்த உலகத்தில் எதையும் நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இதில் அற்புதமான பாடங்கள், படிப்பினை இருக்கிறது. அதே மாதிரிதான் இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல பேசுறாங்க, இறைவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதனுடைய விளைவுதான இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளையை அறுக்க முற்படுகின்ற அந்த நேரத்தில் கூட அந்த பிள்ளையுடைய வாயில இருந்து வந்த ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே. இப்ராஹிம் நபி அவங்க ஒரு கனவு காண்றாங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு சம்பவம் தான்.
அந்த கனவை பற்றி தன்னுடைய பிள்ளையிடத்துல சொல்றாங்க. யா புனைய இன்னி அரா அன்னி அதுபஹுக ஃபல்லூர் மாதா தரா, என்னுடைய மகனே உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். நீ என்ன நினைக்கிற? உன்னை அறுக்கட்டுமா? நம்ம பிள்ளைகிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன். ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்திற்கு அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்ப மாட்டான், இருந்தாலும் இறைவன் புறத்தில் இருந்து ஒரு தகவல் வருது, ஒன்னு அறுக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டாப்பா, அதனால நாளை காலைல ஒன்னு அறுத்துறேன் சொல்லிட்டு படுங்க. நம்ம தலையில இருக்கு, கழுத்துல இருக்காது. நம்ம எந்திக்கிறது அம்மா காலையில எந்திரிச்சா நம்ம அறுத்து, அல்லது தகப்பன் சொன்னார் வைங்களேன், நம்முடைய வாப்பா காலைல எந்திரிச்சா நம்மள அறுத்து போடுவாரு. அதனால அவர் நம்மள அறுக்கிறதுக்கு முன்னால அவரை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு போட்டு தள்ளிடுவான். இன்னைக்கு உள்ள பிள்ளையுடைய மனநிலை அப்படி. பிள்ளைகிட்ட சொல்றாங்க, மகன்கிட்ட சொல்றாங்க, இறைவன் எனக்கு வஹி அனுப்புகிறான், உன்னை அறுக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான், என்ன செய்யறது? பிள்ளை என்ன பதில் சொல்லும்? ஏற்குமாறாக பதில் சொல்றதுக்கு ஒரு இறை தூதருடைய மகன் இல்லை, அற்புதமா வளர்த்திருக்க மாட்டாரா? அவருடைய வளர்ப்பினுடைய வெளிப்பாடு பிள்ளையினுடைய பேச்சில தெரிகிறது. அந்த பிள்ளை சொல்லுகிறது, இதையே நீங்கள் என்ன ஏவப்பட்டீர்களோ, உங்களுக்கு எது வழியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ செய்து முடித்து விடுங்கள். உங்களுக்கு எதை இருக்கிறானோ அந்த கட்டளையை அப்படியே நான் பொறுமையாளராக இருப்பேன், நான் பொறுத்துக் கொள்வேன். நீங்க அறுக்கிறீங்களா அருங்க, துண்டு துண்டாக என்ன வெட்ட போறீங்களா அது இறைவனுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நான் துடிக்க மாட்டேன், நான் என்ன அறுக்க போறீங்களே அப்படிங்கக்கூடிய கவலை எனக்கு கிடையாது. இறைவன் இருக்கிறார், இறைவனுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இறைவன் பார்த்துக் கொள்வான். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய இதுல ஒரு பாடம் இல்லையா? சொல்லுவாங்களா? சொல்லக்கூடிய அளவிற்கு நாம வளர்த்திருக்கிறோமா? ஆயத்தை சொன்னாலேயே போமா நீயும் ஆயத்தும் அப்படிம்பா. ஒரு ஹதீஸை சொல்லி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படின்னு ஆரம்பிச்சு பாருங்க, வந்துட்டால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிக்கிட்டு நம்மளை மட்டும் திட்ட மாட்டான், அல்லாஹ்வே கடுமையா பேசுவான். ஏன்? நம்ம திடீர்னு சொன்னதுனால. அடிப்படையில் இருந்தே சொல்லிக் கொண்டு வந்திருந்தோம் என்றால், லுக்மானுடைய பிள்ளை மதிப்பளித்தது போன்று, இப்ராஹிம் நபி அவருடைய பிள்ளைங்க மதிப்பளித்தது போன்று நம்முடைய பிள்ளைகளும் அவங்க முட்டாள்கள் கிடையாது. நம்முடைய பிள்ளைங்க அடம்பிடித்தாலும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ மனம் படைத்தவர்கள், அதை நாம புரியணும். அதனால பிள்ளை கொஞ்சமா சொல்லிக் கொடுங்க. ஆரம்பத்தில் இருந்தே, சின்ன வயசுல இருந்தே இந்த வேத வரிகளை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க, ஹதீஸ்களை சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க, ஒவ்வொரு துஆக்களையும் சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க. சின்ன பிள்ளையில இருந்து வந்து விட்டோம் என்றால் இறைவனுடைய மிகப்பெரிய வெற்றியை நாம் அடையலாம். என் புள்ள நல்ல சம்பாத்தியம் பண்ணி கொண்டு கொட்டுவான், அதல்ல. என் புள்ள எனக்கு மிகப்பெரிய மாளிகையை தருவான், அது அல்ல. என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறி நல்லா படித்து என்னை உலகம் ஃபுல்லா சுத்தி காட்டுவான், அது அல்ல வெற்றி. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? நாம மரணித்ததற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைங்க நின்று தொழுகை நடத்துறாங்க, மகத்தான. நாம இறந்ததற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைங்க நமக்காக வேண்டி துஆ செய்ய, மகத்தான வெற்றி. அல்லாஹ்விடத்துல கையேந்தணும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா பிஸலாத். ஒரு மனிதன் இறந்து விட்டான், அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில அனைத்து விஷயங்களும் முடிந்து போய் விடுகிறது, 3 விஷயத்தை தவிர. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதூலஹு, நல்ல பிள்ளை பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ
நாம பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு யா அல்லாஹ் நீ மன்னித்திரு, என்னுடைய பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை வழங்கு. ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சிறு வயதிலே என்னுடைய பெற்றோர்கள் இரக்கத்தோடு அன்போடு அதே போன்று என்னுடைய பெற்றோர்களை நீ துஆ இருக்குதே. பிள்ளைங்க இணை என்ற அந்த பாவத்தையே செய்யாம தௌஹீத் கொள்கையில இருந்து அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை விட வேற என்னங்க பாக்கியம் வேணும்? அதை விட வேற என்ன வேணும்? அதான் மகத்தான வெற்றி. நாம இறந்ததற்கு பின்னாலையும் நம்மை தொடர்ந்து வருகின்ற அதுதான் வரும். அவன் காசு தர வேண்டாம், பணம் தர வேண்டாம், பெரிய பெரிய பங்களாவை கட்டி தர வேண்டாம், ஊர் சுத்தி காட்ட வேண்டாம், செய்தால் ஆனால் இவைகள் அவன் நமக்காக வேண்டி செய்கின்ற அந்த துஆ, நமக்காக வேண்டி அவன் செய்கின்ற அந்த துஆ, இது வேணுமா வேண்டாமா? இது வேணும் என்றால் பெற்றோர்களாகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும். 2 பிள்ளையோ 1 பிள்ளையோ 4 பிள்ளையோ எத்தனை பிள்ளைகள் நாம வைத்திருந்தாலும் நம்ம இறந்ததற்கு பின்னால நமக்கு அவன் ஜனாசா தொழுகை நடத்தணும். நமக்காக வேண்டி ஒவ்வொரு வக்திலையும் அவன் துஆ செய்யணும். நம்முடைய நினைப்பு வருவதெல்லாம் நமக்காக வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும். இதுதான் மகத்தான ஒரு வெற்றி. நாம பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறோம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக நாம இருக்கிறோம் என்று பெருமைப்பட வேண்டும் என்றால், அல்லது நாம இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தை எடுக்க வேண்டும். அதுக்கு இப்பவே நம்ம தயாராகணும். பிள்ளைகள்கிட்ட அதை சொல்லுங்க, இணை என்ற பாவம் இருக்கக்கூடாது, குர்ஆன் படி, ஹதீஸ் படி, உலகத்தில் உள்ள நல்ல விஷயத்தை நீ படி, 2ஐயும் சொல்லு. இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும். அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் படித்து நல்ல பிள்ளைகளாக வாராப்பா என்ற இந்த உபதேசத்தை, இந்த விஷயத்தை ஒவ்வொரு நேரத்திலும் நாம சொல்லிக் கொடுப்போம் என்றால் மறுமையிலே நமக்கு மகத்தான ஒரு வெற்றியாக அமையும். நாம எதை கேட்டோமோ, இறைவன் நமக்கு எதை பாடமாக சொல்லி தந்திருக்கிறானோ அதை பாடமாக அமைத்து வாழ அவன் அருள் செய்வானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.